வணக்கம் மக்களே, ரோட்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்க்கு உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். இன்றைக்கி உங்களில் நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் கார்ஸ் 2024. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே லெஜெண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் வருது. மெயினாக வந்து எஸ்யூவிஸ் நிறையா லேண்ட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஆட்டோமோட்டிவ் ஜேர்னலிஸ்ட். ஸோ நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலே வந்து என்னோட ஆர்டிகல்ஸ் ப்ளஸ் என்ன மாதிரி ப்ரோ ஜேர்னலிஸ்டோட ஆர்டிகல்ஸ் நீங்கள் நிறைய படிக்கலாம். காடிவாடியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10,000 ஆர்டிகல்ஸ்க்கு மேலே எழுதியிருக்கேன். ஸோ மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புது ஜெனரேஷன் ஸ்விஃப்ட் வருது, டிசைர் வருது, அப்புறம் இவிஎக்ஸ் எலக்ட்ரிக் எஸ்யூவி வருது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேட் 2024 சிங்கிள் மோட்டர் கான்ஃபிகரேஷன், டோல் மோட்டர் கான்ஃபிகரேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எப்படியும் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 450 500 கிலோமீட்டர்ஸ் ஒரு சிங்கிள் சார்ஜில் ரேஞ்ச் இருக்கிற மாதிரி அந்த வண்டிக்கு இருக்க போகுது. ஸோ அந்த வண்டி ஒரு டொயோட்டா சிப்ளிங்கை வந்து கொண்டு வர போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா 2025 தான் லான்ச் ஆகும். ஸோ இவிஎக்ஸ் ஃபர்ஸ்ட் இப்போது லான்ச் ஆக போகுது லேட் 2024. ஸோ அந்த வண்டி அரௌண்ட் ஒரு 15 லட்சத்துக்கு மேலே தான் வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த ஸ்விஃப்ட் புது ஜெனரேஷன் ஸ்விஃப்ட் டிசைர் ஆல்ரெடி வந்து ஸ்விஃப்ட் கான்செப்டை வந்து காமிச்சிட்டாங்க. அதாவது புது ஜெனரேஷன் ஸ்விஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா சுசுகி ஜப்பான் மொபிலிட்டி ஷோவில் வந்து காமிச்சாங்க டோக்கியோவில். அதை வந்து இந்தியாவுக்கு கன்ஃபார்மாக வருது. ஏன்னா ஸ்பை ஷோஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. கண்டிப்பாக டிசைர் வரப்போகுது. ஸ்விஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட முதல் பாதியில், டிசைர் வந்து பார்த்திங்கன்னா புது டிசைர் வந்து இந்த வருஷத்தோட 2வது பாதியில் வரும். அப்புறம் இவங்க ஒரு 7 சீட்டர் கிராண்ட் வீட்டரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வண்டி அடுத்த வருஷம் தான் லான்ச் ஆக போகுது. இது இல்லாமல் இன்னும் நிறைய வண்டி அவங்க அவங்க ஒர்க்கிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். ஹுண்டை வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 16 வந்து கிரெட்டா ஃபேஸ் லிஃப்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷத்தை இன்னொரு பெரிய லான்ச் என்னவா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன்னு வந்து பார்த்திங்கன்னா கிரெட்டா ஈவி மோஸ்ட்லியும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள டெபியூ ஆகும். அட்லீஸ்ட் லான்ச் ஆகுதோ இல்லையோ அட்லீஸ்ட் டெபியூ ஆகும்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த வண்டி பார்த்திங்கன்னா எல்ஜி கெம்கிட்டிருந்து வந்து பேட்டரி சோர்ஸ் பண்ணியிருக்கும். அதோட எலக்ட்ரிக் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டை கோனா எலக்ட்ரிக் இருக்குது இல்லையா, ஸோ அதோட சிங்கிள் மோட்டர் கான்ஃபிகரேஷன் இருக்குது, ஒரு வேரியண்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த 2 வீலர் வேரியண்ட்டோட அந்த சேம் செட்டப் தான் வந்து இந்த வண்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஆன்டிசிபேட்டட் லான்ச்சு. அது இல்லாமல் டூசான் ஃபேஸ் லிஃப்ட்டும் வந்து வருது. ஜஸ்ட் மைனர் அப்டேட்ஸோட டூசான் வரப்போகுது இந்த வருஷம். டாடா நிறைய கார்ஸ் இந்த வருஷத்தில் லான்ச் பண்ண போகிறாங்க. பஞ்ச் ஈவி வந்து ரீசெண்டாக வந்து அன்வீல் பண்ணியாச்சு. பஞ்ச் ஈவியோட ப்ரைஸஸ் வந்து வரும் வாரங்களில் கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க. ஸோ பஞ்ச் ஈவிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்வ் வருது. கர்வ் வந்து போத் ஈவியாகவும் வரப்போகுது, ஐசிஇயாகவும் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஈவி தான் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஐசி இந்த வருஷம் வருமானு தெரியல, பட் ஈவி கன்ஃபார்ம்டு இந்த வருஷத்தோட முதல் பாதியில் கர்வ் ஈவி. அது இல்லாமல் ஹரி ரிவி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வண்டியும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா டோல் மோட்டர் செட்டப்போட 500 கிலோமீட்டருக்கு மேலே ரேஞ்ச் இருக்கிற மாதிரி. ஈவன் கர்வ்லி வந்து பார்த்திங்கன்னா 500 கிலோமீட்டருக்கு மேலே ரேஞ்ச் இருக்க போது. அது வந்து ஒரு எஸ்யூவி கூப்பே. ஆல்ட்ரஸ் வந்து லான்ச் ஆனதுலேருந்து பெரிய அப்டேட் எதுவுமே கொடுக்கல டாட்டா. ஸோ அந்த வண்டிக்கு ஒரு மிட் லைஃப் ஃபேஸ் லிஃப்ட்டும் வந்து இந்த வருஷம் வரப்போகுது. ஸோ XUV.8 வந்து ஃபர்ஸ்ட் இங்க்ளோ பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ண ஒரு ஈவியாக இருக்க போகுது. அது வந்து XUV 700 பேஸ் பண்ணது தான். டிசைன்லாம் பார்த்திங்கன்னா சைட் ப்ரொஃபைல் ரியல்லாம் வந்து உங்களுக்கு XUV 700 மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா XUV.8 கான்செப்ட் பேஸ் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 450 500 கிலோமீட்டர் ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 27 லட்சத்துக்கு மேலே தான் வந்து பொசிஷன் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த வண்டி. அப்புறம் XUV 300 ஃபேஸ் லிஃப்ட், அது வந்து வரும் வாரங்களில் லான்ச் ஆக போகுது இந்தியாவில். அது இல்லாமல் XUV 300ஓட எலக்ட்ரிக் வெர்ஷனும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இந்த வருஷத்தோட மிடில் லைக் ஒரு ஜூன் ஜூலை அந்த மாதிரி டைமில் வந்து லான்ச் ஆகிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் 5 டோர் தாரு வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக லான்ச் ஆக போகுது. ஸோ இத்தனை கார்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. எக்கச்சக்கமான லான்ச்சஸ் மஹிந்திரா கிட்ட இருக்குது. அப்புறம் கியா வந்து பார்த்திங்கன்னா சானட் ஃபேஸ் லிஃப்ட் ஆல்ரெடி அன்வீல் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன் தமிழ் டிரைவ் ரிவ்யூ நாளைக்கு காலையில் நம்ம சேனலில் வரப்போகுது. அதோட வாக் அரவுண்ட் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வண்டியோட ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் புது ஜெனரேஷன் கார்னிவல், இந்த வண்டி அந்த 4th ஜெனரேஷன் கார்னிவல் ப்ரீமியம் MPV இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இந்தியாவில் இந்த வருஷம் கண்டிப்பாக லான்ச் ஆக போகுது, எந்த டவுட்டுமே இல்லை. கியாவோட ஃப்ளாக்ஷிப் எலக்ட்ரிக் எஸ்யூவி EV9 அது வந்து பார்த்திங்கன்னா WLTP சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 550 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற மாதிரி. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த வண்டியும் இந்த வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஹோண்டா வந்து இந்த வருஷம் பெரிய லான்ச் எது இருக்காதுன்னு எதிர்பார்க்குறேன். பட் நியூ ஜெனரேஷன் ஹோண்டா அமேஸ் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குளோபல் டெபியூ ஆகும்னு சொல்லிட்டு ரூமர் இருந்துச்சு. பட் அந்த ரூமர் பெருசாக ஒன்றும் டெவலப் ஆகலை இது வரைக்கும். ஸோ இந்த வருஷம் வருமானு நமக்கு தெரியல. அப்படி வந்தால் அப்கமிங் புது ஜெனரேஷன் டிசைருக்கு வந்து அது மெயின் ட்ரைவலாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இது இல்லாமல் ரெனோ நிசான் வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு இந்தியாவுக்கு எக்கச்சக்கமான பிளான்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் போட்டிருக்காங்க. பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் மேக்னெட் இருக்கு இல்லையா, மேக்னெட்டுக்கு ஒரு மிட் லைஃப் ஃபேஸ் லிஃப்ட் மட்டும் கொடுப்பாங்க. அந்த மிட் சைக்கிள் ஃபேஸ் லிஃப்ட் ஜஸ்ட் காஸ்மெட்டிக் அப்டேட்ஸோட இன்டீரியர் வந்து ஃபீச்சர் ஷேர் பண்ண மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு மேலே பெருசாக நம்ம எதிர்பார்க்க கூடாது அந்த பிராண்ட் கிட்டேருந்து. ரெனோ வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் 2025 26 27 அந்த டைமில் தான் நிறைய கார்
கார்ஸ் ஒர்க்கிங்கில் இருக்காங்க. புது டஸ்டர் வரப்போகுது, அதோட 7 சீட் ரிட்ரேஷன் வரப்போகுது. ஸோ அதே மாதிரி நிசான் பேட்ச் பண்ண ஒரு மிட்சைஸ் எஸ்யூவி வருது, அதுக்கு 7 சீட்டு வருது. அப்புறம் ட்ரைபர் இருக்கு இல்லையா, ட்ரைபர் வந்து நிசான் அவங்க அவங்க டெரிவேட்டிவாக ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. அப்புறம் ரெண்டு பிராண்டும் வந்து ஒரு லோக்கலைஸ் பண்ணப்பட்ட ஈவியும் லான்ச் பண்ண போகிறாங்க. எக்கச்சக்கமான பிளான்ஸ் இருக்குது, அதை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இதெல்லாம் போக மெயினான லான்ச்சஸ் வந்து எம்ஜி கிட்டேருந்து இப்போ கிளாஸ்டர் ஃபேஸ் லிஃப்ட் வந்து ஸ்பை பண்ணியாச்சு. ஸோ அந்த வண்டி வந்து இந்த வருஷம் லான்ச் ஆகிருக்கு, வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டொயோட்டா வந்து அர்பன் க்ரூசர் டேசர், அதாவது மாருதி சுசுகி ஃப்ராங்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ரீபேட்ச் வெர்ஷன் அதுவும் வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக லான்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே லான்ச் ஆகிருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக எப்படியும் ஃபார்ச்சுனருக்கு வந்து மை ஹைப்ரிட் வேரியன்ட் வர மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் வந்து சீக்கிரம் லான்ச் ஆகிருக்கு, வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட மிட் இல்லை வந்து செகண்ட் ஹாஃபில் லான்ச் ஆகிருக்கு, வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஜிடி சீரிஸ் செஞ்சுருந்தாங்க, அதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் மை ஹைப்ரிட் டெக்னாலஜி இருக்கிறதுனால கொஞ்சம் பெட்டரான பாரு, கொஞ்சம் கம்மியான எமிஷன்ஸு, கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. கொஞ்சம் மைலேஜும் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி, வேறு எந்த மாற்றங்களும் அந்த வண்டியில் இருக்க போகிறதில்ல. ஜெனரேஷன் ஃபார்ச்சுனர் எப்போ வரும் நமக்கு தெரியல, அதை பற்றி நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. எதுவும் ரொம்ப லைக் அத்தன்டிக்கான இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. அப்படி ஏதாவது கிடைச்சா வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இதான் வந்து இந்தியாவில் கண்டிப்பாக லான்ச் ஆகிற போகிற கார்ஸ் இந்த வருஷங்கள். ஸோ இந்த வருஷம் நான் சொன்னதில் எப்படியும் 90-95% கார்ஸ் வந்து கண்டிப்பாக லான்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் உங்கள் பையிங் டெசிஷனை இதை பேஸ் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஒரு சீக்கிரம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து இப்போ இருக்கிற கார்ஸ் நிறையா நீங்கள் வாங்கலாம். ஸோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். See you all again. Take care.